ஏங்க அம்மா அப்பாலாம் வந்துட்டாங்கங்க. வந்து பாருங்க. நான் அத்தையை நினைச்சாதாங்க பயமா இருக்கு. எது சொல்லிடுவாங்களோன்னு. ராணி, நான் தான் இருக்கேன்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கறி இதுல வச்சிருக்கேன். அம்மா அப்பாக்கு சமைச்சு கொடுன்னு நான் போய் அம்மா அப்பாட்ட ஏதாவது பேசிட்டு வரேன். தனியா இருப்பாங்கல்ல, நீ போய் செய்றியா? சரிங்க, நான் போய் சமைக்கிறேன். அது வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இருங்க. அம்மா நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரில. இன்னைக்கு அவங்களுக்காக பிரியாணி எல்லாமே செஞ்சு அசத்திடணும். அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு போகணும். எனக்கு அதுதான் ரொம்ப ஆசை. இத்தனை நாளாக எனக்கு சமைச்சு போடுற பாக்கியமே கிடைக்கல. இப்போவாச்சும் கிடைச்சிருக்கே. அத்தை, மாமா, 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க தம்பி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ராணி உங்களை நல்லா பார்த்துக்கிறாளா தம்பி? அத்தை, எதுக்குத்தான் எந்திரிச்சுலாம் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காந்தே பேசுங்க அத்தை. ராணிலாம் என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிற அத்தை. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை நான் பத்திரமா பாத்துப்பேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. சரிங்க தம்பி, நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம் தம்பி. அவங்க வந்து பார்த்தா பிரச்சனையாயிரும். அத்தை, அதெல்லாம் எதுக்குத்தான் கிளம்புறீங்க? இருங்க அத்தை. ராணி உங்களுக்காக ஆசாசியா சமைச்சுக்கிட்டு இருக்கா. சாப்பிட்டு போலாம், இருங்க. ஏங்க சமையல்லாம் ஆயிடுச்சுங்க. டைனிங் டேபிள் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க 4 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். எவ்வளோ நாள் ஆசை. ஐயோ, அங்கெல்லாம் வேணாம்மா. இங்கேயே கொடு, இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். ஏன்த்த அதனால என்னத்த? வாங்கத்த போய் உட்காந்து சாப்பிடலாம். சரி, உங்களுக்கு அப்படி இல்லைன்னா வாங்க, மொட்டை மாடியில உட்காந்து சாப்பிடலாம். ஏங்க இங்கே 4 பேர் உட்காந்து சாப்பிட்றது சூப்பராக இருக்குல்ல. அதுவும் இந்த காற்றெல்லாம் ஜில்லுன்னு அடிச்சுக்கிட்டு எவ்வளவு நல்லா இருக்கு. அம்மா, பிரியாணி வேணும்னா நிறையா வாங்கி சாப்பிடு. நிறையா செஞ்சுருக்கேன் உனக்காக. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு கண்ணு. அப்படியே எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் உனக்கு இருக்கு. அவ்வளவு ருசியாக செஞ்சுருக்கம்மா. அப்படியாம்மா? நல்லா வாங்கி சாப்பிடுமா. அப்பா, உங்களுக்கும் வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப அருமையா இருக்கு கண்ணு. உன் கையில சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு?